லவ் கண்டென்ட்லாம் அது இல்லைங்க. லவ் கண்டென்ட் தான் நான் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன்னா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் நான் உள்ளே போனாலும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சன் வந்து இப்போ டோட்டலாகவே மாறிடுச்சு. ஈவன் நான் இருந்த அந்த க்ளோஸ் சர்க்கிள் அவங்க மேலேயுமே எனக்கு ஒப்பீனியன் மாறிடுச்சு. எஃப்ஜே, கனி, கெமி, அரோரா இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப, சுபிக்ஷா இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக என்னோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. ஸோ யாரா அந்த பையன் டாஸ்க்ல கட்ஸே இல்லை ஒரு டைட்டிலுக்கு இவங்க தான் அப்படின்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்றதுக்கு. நான் இங்க உட்காந்து பார்த்துட்டு ஒவ்வொரு டைட்டிலுக்கும் இவங்க இவங்க நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? விக்கல்ஸுக்குலாம் அவர் பயப்படுறாரு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செட் ஆஃப் பீப்புள், க்ளோஸ் சர்க்கிள் அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் உள்ள. அதை நம்ம குரூப்பிசம் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு டாஸ்க்கு, ஒரு கேமு அப்படின்னு வர்றப்போ அவங்களோடது அவங்கவுங்க ஆடணுங்கிறது தான் என்னோட இது. நான் அப்படிதான் இருந்திருக்கேன் உள்ள. என்னதான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், கம்ஃபர்ட் பர்சன்ஸ் இருந்தாலும், கேம் அப்படின்னு வர்றப்போ, டாஸ்க் அப்படின்னு வர்றப்போ எனக்கு மனசுல என்ன தோணுதோ அதை நான் பேசியிருக்கேன். எனக்கு என்னோட கேமுக்கு ஃபிசிக்கல் டாஸ்காக இருந்தாலும் எவ்வளோ ஃபுல்லஸ்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ நான் ஃபுல்லஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் உள்ளே போனாலும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சன் வந்து இப்போ டோட்டலாகவே மாறிடுச்சு. ஈவன் நான் இருந்த அந்த க்ளோஸ் சர்க்கிள் அவங்க மேலேயுமே எனக்கு ஒப்பீனியன் மாறி இருக்கு. ஸோ இன்னுமே கேமை வந்து லைக் எதையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் நான் பேசுவேன். இன்னுமே நான் நேத்தெல்லாம் ஒரு சிலது இந்த 2-3 நாளாக நான் லைவ் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கே ஷாக்கிங்காக இருக்கு ஆக்சுவலாக பார்க்குறப்போ. ஏன்னா உள்ளேருந்து நான் பார்த்த விஷயங்களுக்கும் இப்போ வெளியிலேருந்து ஓவராலாக பார்க்குறதுக்கும் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் பாயிண்ட்ஸை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லி விளையாடுவேன் நான். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவேன். வீட்டில் குரூப்பிசம் இருக்கா இல்லையா? ஆப்வியஸாக இருக்குங்க, இல்லாமலாம் இருக்காது. ஜென்ரலாக நம்ம வெளியில இருந்தாலே நமக்குன்னு ஒரு சர்க்கிள் இருப்பாங்க, நமக்குன்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த வீடு அப்படிங்கிறப்போ அங்கே எப்படி இருந்தாலும் அது 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 ஃபார்ம் ஆயிரும். 2 பேர் இருந்தாலும் அது குரூப் தான், 4-5 பேர் இருந்தாலும் அது குரூப் தான். ஸோ கண்டிப்பாக குரூப் இருக்கு. ஆனால் அது கேம் அஃபெக்ட் ஆகாமல் எல்லாருமே விளையாண்டாங்கன்னா பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் இப்போ இந்த 2-3 நாளாக பார்த்த வரைக்கும் ரொம்ப சேஃபாக நிறைய பேர் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள அவங்கள சேவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிலர் தான் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுறது, சண்டை போடுறது, கேட்கறது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ குரூப்பிசம் இருந்தாலும் அது வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் எல்லாருமே ஆப்வியஸாக நல்லா பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபிசிக்கல் டாஸ்க் பற்றி பிரச்சனையே இல்லை. ஈவன் கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணுறாங்க. ஆனால் பிக் பாஸ்ங்கிறது ஃபிசிக்கல் டாஸ்க் மட்டும் இல்லைல்ல, மைண்ட் கேம். ஸோ அந்த ஓவராலாக அந்த மைண்ட் கேம், இப்போ ஒரு டைட்டில் கொடுத்து அவங்களுக்கு யார் நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்க, இந்த மாதிரி கேம்ஸ் வைக்கிறப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மனசில் இருக்கிறத பேசணும். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த கட்ஸே யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த 2-3 நாளில் நான் பார்த்தப்போ ஃபீல் பண்ணது. உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ்னா யார்? உள்ளே இருக்கிற வரைக்கும் எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு சிலர் இருக்காங்க. எஃப்ஜே, கனி, கெமி, அரோரா இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப, சுபிக்ஷா இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக என்னோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. ஸோ யார் யார் எப்படி கேம் ப்ளே பண்ணுறாங்க, என்னை வச்சு என்னென்ன கேம் ப்ளே பண்ணாங்க எல்லாமே எனக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டாக யார் ஃபீல் ஆகுறாங்கன்னா திவாகர் அண்ணாவும் பாரு வந்து சண்டை போடுறாங்க, கத்துறாங்க. உள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து உள்ளே இருக்கிறவங்கள மேனிப்புலேட் பண்ணுறாங்களோ அப்படிலாம் தோணுச்சு எனக்கு. ஆனால் இப்போ வந்து நான் பார்க்குறப்போ அவங்க பேசுகிற பாயிண்ட்ஸ், அவங்க எடுத்து வைக்கிறதெல்லாம் ஓவரால் பிக் பாஸ் கேமை பற்றி, கொடுக்குற டாஸ்க்கு எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பற்றி அவங்க தனியாக போய் உட்காந்து பேசுகிறாங்கல்ல. ஸோ அது வந்து எனக்கு நான் பார்க்குறப்போ கரெக்டாக பேசுகிறாங்களே இவங்க. திவாகரும் பாருவும் கான்வர்சேஷன் வந்து அவேவா, கேமை விட்டு அவேவாவோ பர்சனலாவோ போகாமல் கரெக்டாக கேமை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நான் உள்ளே இருக்கிற வரைக்கும் திவாகரும் பாருவும் ஒரு இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா நான் அந்த இடத்துக்கு பெருசாக போக மாட்டேன். ஏன்னா அது அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ எப்போவுமே அவங்க டெய்லியும் அதை பண்ணுவாங்க, நான் போக மாட்டேன். ஸோ அவங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன் போகுங்கிறது எனக்கு தெரியாது. நாங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தது பாரு வந்து திவாகரை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் திவாகருக்கு நல்லாவே தெரியுது இந்த கேம்னா என்ன அப்படின்னு, நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஒரு டாஸ்க் நடந்துச்சு, நேற்று லைவ்ல நான் பார்த்தேன். இது யாரா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் நடந்துச்சு.
எனக்கு அந்த மாதிரி கேம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபிசிக்கல் கேம்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டைட்டில் மாதிரி கொடுத்து யாரை சொல்றீங்க, இதுதான் பிக் பாஸ் கேம். ஆக்சுவலா இதுதான் நீங்க உள்ள இருக்கிறவங்களை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நீங்க எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறது அது அவங்க பண்றாங்க கரெக்டா. திவாகர் அண்ணா பொறுத்த வரைக்கும் அவர் பொறுமையா இருங்கன்னு சொன்னா கேட்பாரு. ஆனா தேவையில்லாம அவரை ட்ரிகர் பண்ற மாதிரி மாக் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணா அவரும் ட்ரிகர் ஆகி வார்த்தைகள் விடுவாரு, கத்துவாரு, எல்லாமே பண்ணுவாரு. ஆனா அவர் எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ் ஆக்சுவலா கரெக்டா தான் இருக்கு. அவங்க 2 பேர் பேசிக்கிற பாயிண்ட்ஸ் நேற்று நான் பார்த்தேன். யாருக்குமே அந்த யாரா அந்த பையன் டாஸ்க்ல கட்ஸே இல்ல ஒரு டைட்டிலுக்கு இவங்க தான் அப்படின்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்றதுக்கு. நான் இங்க உட்காந்து பார்த்துட்டு ஒவ்வொரு டைட்டிலுக்கும் இவங்க நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. விக்கல்ஸுக்குலாம் அவர் பயப்படுறாரு. எல்லாருமே ஆக்சுவலி பயப்படுறாங்க. எல்லாருமே சேஃபா தான் விளையாடுறாங்க. பாருவும் திவாகரையும் தான் எல்லா டைட்டிலுக்கும் சொன்னாங்க. அப்படி அவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த டைட்டில்ஸ்க்கு அவங்கள சொல்லலாம் அப்படின்னு இருந்தாலும் நிறைய டைட்டில்ஸ்க்கு மத்தவங்களும் இருக்காங்க சொல்றதுக்கு. ஆனா யாருக்குமே அந்த ஒரு உண்மையிலேயே யாருக்குமே அந்த கட்ஸ் இல்ல. எல்லாருமே பயந்து ஒரு மாதிரி சேஃபா அவங்களுக்குள்ள சேஃப் கார்ட் பண்ணிட்டு தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ பாரு திவாகர் சூப்பர். ஸோ எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களா? ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒருத்தர் நம்பியிருப்பீங்க. ஸோ எபிசோட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இவரையா நம்பணும், இவர் வேற மாதிரி இருக்காரு டோட்டலாக, அந்த மாதிரி நபர் யார்? எஃப்ஜே சொல்லுவேன். ஏன்னா எஃப்ஜே மேலே எனக்கு உள்ளே இருக்கும்போது இருந்த பெர்ஸ்பெக்டிவ் டோட்டலாக வேற. அண்ட் நான் லவ் கண்டென்ட்லாம் அது இல்லைங்க. லவ் கண்டென்ட் தான் நான் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன்னா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா, ஓகே எபிசோட்ல 1 hour எபிசோட்ல எல்லாத்தையுமே காட்ட முடியாது ஆப்வியஸா. ஈவன் லைவ்லயுமே அது லைவ் தான் இருந்தாலும் முந்தின நாள் நடக்கிறது நெக்ஸ்ட் டே லைவ்ல தான் போடுறாங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது நார்மலா. ஸோ மக்கள் என்ன யோசிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்னா, எபிசோட்லயும் சரி லைவ்லயும் சரி இந்த பொண்ணு பண்ற என்னோட சைடு மட்டுமே காட்டியிருக்காங்களே, அந்த பையன் பண்ணாம ஒரு இடம் கொடுக்காம ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுக்காம இவங்க ஏன் போறாங்க. அண்ட் இவங்க சொல்றாங்க அது வந்து லவ் கண்டென்ட், இவங்க சூப்பரா லவ் கண்டென்ட் அவனை வச்சு பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னு. அவனும் வந்து சூப்பரா கனி கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் உட்காந்து அவனும் வந்து திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான். ரம்யா கிட்ட, கனி கிட்ட. நான் ஒரு சில லைவோட கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. நான் கனி கிட்ட பேசினது, கிளியர் பண்ணது எல்லாமே. ஸோ கனி வந்து என்கிட்ட பேசுறப்போ எனக்கு சாதகமா ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. அவன்கிட்ட போய் பேசுறப்போ அவனுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா பேசி அவனுக்கு சாதகமா பேசணுமோ அந்த மாதிரி பேசியிருக்காங்க. இதுதான் நான் ஃபீல் பண்ணது 2 கிளிப்ஸை வச்சு. நான் எந்த இடத்துலயுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் வீக் 1ல இருந்து சொல்றேன், எந்த இடத்துலயுமே எஃப்ஜே கிட்ட போயிட்டு எஃப்ஜே நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம், எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்றேன், இந்த மாதிரி எந்த இடத்துலயுமே நான் சொன்னதே கிடையாது. அப்படி சொல்லியிருந்தா தயவு செஞ்சு, எனக்கே தெரியல அந்த மாதிரி ஏதாவது கிளிப் ஏதாவது ஆடியன்ஸ் கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு எடுத்து அனுப்புங்க. பிகாஸ் அந்த கிளிப் நான் இது வரைக்கும் பார்க்கல. அவன் சொல்றது மட்டும்தான் இருக்கு, 100 கேமரா இருக்கு, வா லவ் பண்ணலாம்னா எப்படி பண்றதுன்னு அவன் ரம்யா கிட்ட சொல்லியிருக்கான். அதே ரம்யா கிட்ட அவன் சொல்லியிருக்கான், அவளும் அந்த விதத்துல என் கூட பழகல, நானும் அந்த விதத்துல அவ கூட பழகல, அது எங்க 2 பேர்த்துக்குமே தெரியும், இங்க இருக்கிறவங்க தான் வந்து எங்களை அப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்டயும் சொல்லியிருக்கான். உள்ள இருக்கிற எல்லாருமே நம்மள கப்லா பாக்குறாங்க, எனக்கு அது வேணான்னு அவன் சொன்ன உடனேயே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்டயா, சுபிக்ஷா கிட்ட, வியானா கிட்ட, துஷார் கிட்ட, கனி, கெமி எல்லாருக்குமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்டயா அந்த மாதிரி கலாய்க்காதீங்க, எங்க 2 பேர்த்துக்குள்ள அப்படி இல்ல, எனக்கு வெளியில பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கேன். ஸோ அங்க இருக்கிற முக்காவாசி பேருக்கு தெரியும் எனக்கு வெளியில பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பொண்ணு, எனக்கு அந்த அளவுக்கு கூட அறிவு இருக்காதா நான் வந்து பாய் ஃப்ரெண்ட் மேட்டர் சொல்லிட்டு இந்த கண்டென்ட் ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிறது. ஸோ அது கண்டென்ட்டே இல்லை. மேபி அவரு வந்து அத கண்டென்ட்டா என் கூட பழகிருக்கு, என் கூட ஸ்டார்டிங்ல எல்லாம் அவர் இருந்த எங்களுக்குன்னு ஒரு சில கியூட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, அதை நானே கியூட்னு சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு சில நல்ல மெமரிஸ், என்னோட நல்ல மெமரிஸ்ன்னு சொல்லுவேன் நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு. ஸோ அந்த வீடியோலாம் பார்க்குறப்போ மக்களுக்கு கொஸ்டினே வரலையா, இந்த பையனும் இந்த பொண்ணு கூட நல்லா இருந்திருக்கானே க்ளோஸா, இந்த பொண்ணு மட்டும் பின்னாடி போகலையே. அண்ட் நான் அவன் பின்னாடி போனாங்கிறது தான் எபிசோட்ல வந்திருக்கு. ஒவ்வொரு எபிசோட்லயுமே நான் எஃப்ஜே கிட்ட போய் பேசுற மாதிரி தான் வந்திருக்கு. போய் நான் என்ன பேசியிருக்கேன், நீ வந்து என்ன லவ் பண்ணு, நீ என்ன லவ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு நான் பேசவே இல்லையே. நான் போய் எல்லார்கிட்டையும் ஒரு மாதிரி பழகுற, ஏன் என்கிட்ட அந்த மாதிரி எல்லார்கிட்டையும் இருக்கிற மாதிரி நீ ஏன் என்கிட்ட இருக்க மாட்டேங்கிற. நான் அந்த வீக் ஆகுறேங்கிற ஒரு சின்ன கிளிப்லயே நான் வந்து சொல்லியிருப்பேன், நீ வந்து எல்லார்கிட்டையும் கூட ஜாலியா பேசுற, என்கிட்ட ஐ கான்டாக்ட் கூட வச்சுக்க மாட்டேங்கிறேன்னு நான் கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, எல்லார்கிட்டையும் பழகுற மாதிரி தான் நான் உங்ககிட்ட பழகுறேனா அப்படின்னு சொல்லி என்கிட்ட 3 தடவை ரிப்பீட்டடா கேட்கிறாரு. அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன்,
நீ அது மாதிரியே என்கிட்டயும் பழகிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நீ மத்தவங்க கூட இருக்கிற மாதிரியே என்கிட்டயும் இருந்திருக்கலாமோன்னு தோணுதுன்னு சொல்றேன். அப்ப நீ ஒன் டே வந்து நீ மத்தவங்களை விட என்ன ஸ்பெஷலா தான் ட்ரீட் பண்ணிருக்க ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வீக். அதுக்கப்புறம் உன் மைண்ட்ல நான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் வந்து என்ன நினைச்சாரு என்னன்னு தெரியல, சடனா அவரு என்னை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணி சூப்பரா என்னை வந்து ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து எனக்கு 3rd வீக் எண்டில் எனக்கு புரிய வந்துச்சு உள்ளுக்குள்ளேயே. அதனால தான் நான் வந்து அந்த பிளாக் ஷர்ட் போட்டு அவர் கூட உட்காந்து பயங்கரமா சண்டை போட்டிருப்பேன். நீ வந்து என்னை வச்சு கேம் விளையாடுற, என்னை யூஸ் பண்ற, இது எல்லாமே எனக்கு 3rd வீக் எனக்கு ஃபீல் ஆகுது அவர் என்னை வச்சு ஏதோ ஒன்று பண்றாரு அப்படின்னு. அதை ரியலைஸ் பண்ணி நான் என் கேமுக்கு நான் திரும்ப வரணும்னு நினைக்கிறப்போ என்னை நீங்க வெளில கூட்டு வந்துட்டீங்க. பட் இருந்தாலும் இதுதான், அவர் வந்து சூப்பரா என்னை வச்சு உள்ள ஒரு கேம் விளையாண்டுருக்காரு. பட் நான் எனக்கு தெரிஞ்சு நான் ரியலா தான் இருந்தேன். இன்னுமே இது வந்து எல்லாருக்கும் நான் வந்து லவ் கண்டென்ட் தான் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. லைவ் பார்த்தவங்க அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்னு சொல்றேன், இன்னும் 2 பேர் இருக்காங்க, பயங்கரமா என்னென்னவோ பேசிக்கிறாங்க. ஜெயில உட்காந்து என்னென்னவோ பேசினாங்க, வல்கரா பேசினாங்க, நிறைய பேசினாங்க. ஓகேவா, அது இன்டர்நெட்ல அப்படியே வந்துட்டு தான் இருக்கு, கையில எழுதி காட்டி பேசுறாங்க. அதை விட நான் எதுவும் தப்பு பண்ணிடலையே. நான் வந்து இப்ப இங்க உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு அவங்க பண்ற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலையே. எனக்கு அந்த ஹவுஸுக்குள்ள கம்ஃபர்டபுளான ஒரு பர்சன் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்ம லாங் டைம் டிராவல் பண்ண போறோம். எல்லாருக்குமே எல்லாரோட லைஃப்லயும் டெய்லி நடக்கிறத ஷேர் பண்றதுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த இடத்துல எஃப்ஜே இல்லாம சேம் வைப்ல எனக்கு வேற ஏதாவது பொண்ணு இருந்திருந்தா கூட நான் அந்த மாதிரி தான் இருந்திருப்பேன். அன்பார்ச்சுனேட்லி எனக்கு எஃப்ஜே கூட தான் செட் ஆச்சு. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அவனோட வைபோ என்னோட வைபோ, அவன் என்கிட்ட கொடுத்த ஸ்பேஸ்னால தான் நான் அவன்கிட்ட அந்த அளவுக்கு இருந்தனே தவிர, அவன் ஃப்ரம் டே 1ல இருந்து என்னை வந்து இல்ல எனக்கு பொண்ணுங்க கூட பேசுறதெல்லாம் செட்டே ஆகாது, எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு ஜோன்ல அவன் எனக்கு கொடுத்துருந்தான்னா நான் போயிருந்திருக்கவே மாட்டேன். அவனும் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுத்து நான் என்னோட விஷயங்கள் ஷேர் பண்ற மாதிரி இருந்துச்சு, எல்லாமே நடந்திருக்கு. சோ இவங்க 2 பேர் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்க இன்னும் ஓட் போட்டு சேவ் பண்ணி உள்ள வச்சிட்டு இருக்கீங்க. நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் நிறைய பாக்குறேன், நான் எதுவுமே பண்ணிரல. ஒரு பர்சன் கூட பியூரா எனக்கு ஒரு கனெக்ஷன் வந்துச்சு, எனக்கு அந்த பர்சன் கூட டிராவல் பண்ணா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த கேம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆனதுனால நான் ஒரு பர்சன் கூட இருந்தேன். அப்படிங்கிறது உங்களுக்கு தப்பா ஃபீல் ஆகி நீங்க நினைப்பிருக்கீங்கன்னா இப்பயும் சொல்லுவேன், அது தப்பான ஒரு முடிவு தான். ஸோ எதனால நீங்க எவிக்ட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இதுதான், நான் வெளில வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எஃப்ஜே மேட்டர், வினோத் மேட்டர் நான் கிளியர் பண்ணணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, பாட்டில் டாஸ்க்ல பாருவும் திவாகரும் இருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்ல. பாருக்கு முன்னாடியே என் மேலெல்லாம் முன்னாடி நடந்த சில பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நான் எனக்கு பாட்டில் கிடைச்சதே கம்மி தான், ரொம்ப நிறையலாம் எனக்கு பாட்டில் கிடைக்கல, மற்றவங்களுக்கு கிடைச்ச மாதிரி. ஸோ எனக்கு கிடைச்ச பாட்டில் அண்ட் அதுலேருந்து நான் செலக்ட் பண்ணதே ரொம்ப பார்த்து டென்டெல்லாம் எதுவும் இல்லாமல் மோஸ்ட்டாக செலக்ட் ஆயிடணும் அப்படிங்கிற பாட்டில்ஸ் தான் நானே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பாட்டில்ஸை நான் கீழே வச்சிருக்கேன். குட்டி டென்ட் இருந்தால் கூட பாரு வந்து தூக்கி போட்டுறாங்க பாட்டில. ஸோ நான் போனேன்னா இன்னும் பாரு பயங்கரமாக செய்வாங்க. ஸோ நான் என் பாட்டிலை பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கேன். அவர் போய் வேணும்னே என் பாட்டில் பக்கத்தில் உட்கார்ந்தாரு. நான் வந்து அண்ணா ஒரு நிமிஷம், அண்ணா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, பாட்டில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இம்மீடியட்டா அவர் வந்து நான் உங்க பாட்டில் பக்கத்துலயே இல்லையே, அது அங்கதானே இருக்கு, நான் இப்படிதான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவருதான் கால் மேல, நான் நின்றுட்டு இருக்கேன் ஆப்போசிட்ல, அவருதான் காலை தூக்கி மேல போட்டாரு. ஆனா வெளியில வந்திருக்கிற கிளிப்ல வந்து நான் கால் தூக்குனதுல இருந்து தான் இருக்கு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நெட்ல பாத்துட்டேன். நான் அவருக்கு நேரா கால் தூக்குனதுல இருந்து தான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அவரு தான் எனக்கு நேரா காலை தூக்கி என்னை ட்ரிகர் பண்ணதே அவரு தான். காலை தூக்கி போட்டாரு. கால் தூக்கி போடும்போது என் பாட்டில பாடுற மாதிரி போச்சு. நான் சொன்னேன், இப்ப நீங்க கால் தூக்கி போடும்போது பாட்டில பட்டு பாட்டில் கீழே விழுந்துருந்துச்சுன்னா என்ன சொல்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு ஏன் கால் நான் போடுவேன். நீங்க வெளியில வந்திருக்கிற கிளிப்ல பாத்தீங்கன்னா அவர் அதை மட்டும் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருப்பாரு, ஏன் கால் நான் போடுவேன். அதுக்குதான் நான் ட்ரிகர் ஆகி அப்ப நானும் போடவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டினேன். அது தப்புதான். பட் ஸ்டில் அது ஏன் இவ்வளவு பேடா கன்வே ஆயிருக்குன்னா, அவரு உட்கார்ந்துட்டு இருந்து அவரு பண்ணினதை வெளியில வரல, நான் நின்றுட்டு இருந்து அந்த காலை தூக்கி போட்டதுனால அது ரொம்ப அஃபென்சிவா தெரிஞ்சிருக்கு. மேபி நானும் உட்கார்ந்துட்டு இருந்து அது பண்ணியிருந்தா அது அவ்வளோ பேடா அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் ட்ரிகர் பண்ணதுனால மட்டும்தான் நான் அதை பண்ணனே தவிர, எனக்கு தெரியும் யாருக்கு எங்க எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், எல்லாமே எனக்கு தெரியும். அது தெரியாத ஒரு பொண்ணு கிடையாது. நான்
பார்த்து பார்த்து தான் பேசுவேன், கரெக்டா தான் பேசணும்னு நினைப்பேன், மரியாதை எந்த இடத்துலயும் யாருக்கும் குறைவா பேசிடக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்படி இருக்கும்போது ஒரு ஆப்போசிட் பர்சன் நம்மள தேவையில்லாம, வினோத்ங்கிறவரு உண்மையிலேயே தேவையில்லாம எல்லா இடத்துலயும் மூக்க நுழைச்சு ஒரு ஃபைட்டை எடுக்கிறவர் தான், ஏத்தி விடுறவர் தான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஆனா இப்ப நான் பாக்குறேன் வினோத் தான் டாப்ல இருக்காரு. எனக்கு புரியவே இல்லை, உண்மையிலேயே எனக்கு புரியல. வினோத், கம்ருதீன் தேவையில்லாம போய் மார்க் பண்றாங்க, தேவையில்லாம எல்லா விஷயத்துலயும் இது பண்றாங்க. திவாகரனாவை அவ்வளோ டார்கெட் பண்றாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனை பிடிச்சி நீங்க வந்து அவரு தான் ஓட் போட்டு டாப்ல தூக்கி வச்சிருக்கீங்கிறது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ இதுதான் வினோத் விஷயம், அது நான் கிளியர் பண்றேன். ஸோ அது அவர் ட்ரிகர் பண்ணாரு, நான் பண்ணேன். யாரா இருந்தாலும் அந்த இடத்துல அப்படிதான் நடக்கும். அண்ட் பாட்டில் தூக்கி போட்டது, பாரு என்ன பண்றாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாரோட பாட்டிலையும் வந்து ரிஜெக்ட் ஆன பாட்டில எடுத்து ஓரமா தான் வச்சாங்க, என் பாட்டில எடுத்து ஊத்திட்டாங்க. ஸோ அதை ரீ எக்ஸாமின் கூட பண்ண முடியாது, எடுத்து ஊத்துனதுக்கு அப்புறம் அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ட் எல்லா பாட்டிலையும் சேம் ஜூஸ் தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்ன ரீசன், அட்லீஸ்ட் என்னை ரிஜெக்ட் பண்றதுக்கு வேலிடான ரீசன் சொல்லி, என் பாட்டில் ஒடுங்கி இருக்கு, பாட்டில் இதாக இருக்கு, டேஸ்ட் சரியில்லை, சுகர் கம்மி இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ரீசன் சொல்லி பண்ணியிருந்தாங்கன்னா அது ஓகே. ஐபிஆர் அவங்க பாரு வந்து முந்தின நாள் என்னைய நீங்க பேசவே கூடாது உங்க ஸ்டால்ல, வாயை மூடிட்டு நில்லுங்க, எனக்கு நீங்க அதுதான் பண்ணணும்னு சொன்னப்போ நான் பாட்டிலுக்காக பார்கெயின் கூட யார்கிட்டயும் பண்ணல. பாரு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கியூசி, அவங்க சொல்றாங்க, நான் வாயை மூடிட்டு கண்ணுலயே அவங்க கிட்ட தான் பேசிட்டு நின்று இருந்தேன். அதுக்கெல்லாம் பாராட்டாங்க பாரு. அவங்களுக்கு வந்து கையமுத்தி விடணும், கால் அமுத்தி விடணும் அப்படின்லாம் நினைக்கிறது வந்து அது என்னோட விருப்பம். நான் போய் கையமுத்தி விடுறது, கால் அமுத்தி விடுறது அவ்வளோ இறங்கி போய் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அண்ட் திவாகர் அண்ணா மசாஜ் பண்ணி விட சொன்னார், அதெல்லாம் நான் பண்ணி விட்டேன். முந்தின நாள் நான் எல்லாமே பண்ணிருக்கேன். நீ நெக்ஸ்ட் டே வந்துட்டு எதுவுமே பண்ணல, ஐபிஆர் சரியில்லைன்னு ஒரு ரீசன் சொல்லி நீ ஊத்துறப்போ அது எனக்கு கோவம் வருது. அதுக்கு கூட நான் பொறுத்துட்டு தான் இருந்தேன். நெக்ஸ்ட் பாட்டில் ஜூஸ் ஸ்மெல் வரல அப்படின்னா, முந்தின பாட்டில் ஸ்மெல் வந்துதானே நீ செலக்ட் பண்ணி வச்சிருக்க, அப்ப நெக்ஸ்ட் பாட்டிலுக்கு அது ரீசனே இல்லை. சோ எனக்கு என்ன அந்த இடத்துல கிளிக் ஆயிடுச்சுன்னா, ஆதிரை அவளோட பாட்டில் நம்ம எதையுமே செலக்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து நீ ஊத்ததான் போற, உனக்கு எதுக்கு சிரமம், நானே எடுத்து அங்க போட்டுறேன்னு சொல்லி போட்டதுதான் அந்த சீன். இது ரெண்டும் இதுதான் மேட்ரு. அண்ட் எஃப்ஜே மேட்ரு நான் கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன்னு. வெளியில நான் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன். நான் உள்ள ஜிம்னாஸ்டிக் பண்ணிருக்கேன், ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன், சுபிக்ஷாக்கு ஹேண்ட் ஸ்டாண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன், அது எதுவுமே வரல. நான் பாடி இருக்கேன், கிச்சன்ல சுத்தி உட்காந்து பிரவீன் ராஜ், வினோத், எஃப்ஜே, நான் எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ பாட்டு பாடியிருக்கோம். நான் எல்லாம் கான்ஃபிடண்டா பாடக்கூடிய ஆளே இல்லை. இது ஒரு வீக்கெண்ட்ல கூட நான் விஜய் சேதுபதி சார்ட்டு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு பாடுறதுன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க. பட் நான் அந்த வீட்டுக்குள்ள அவ்வளோ சவுண்டா அவ்வளோ லவுடரா நான் நிறைய பாட்டு பாடியிருக்கேன். ஆனா அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க கூட லைவ்ல கூட பார்க்கலங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். நான் அவங்க கூட மட்டும் இல்லை, 20 நாள்ல 24/7 நான் அந்த வீட்டுல இருந்திருக்கேன். 24/7 அவன் கூட இருந்ததை மட்டும்தான் காட்டியிருக்காங்கன்னா அப்ப அது என்னோட தப்பு இல்லை. நான் நிறைய பண்ணிருக்கேன், எல்லாரு கூட இருந்திருக்கேன், கெமி கூட, எல்லாரு கூடயுமே எனக்கு தனித்தனியான ஒரு கனெக்ஷன் இருக்கு. துஷாருக்கும் எனக்கும் அவ்வளோ ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. ஈவன் சபரி கூட, எல்லாரு கூடயுமே, அரோரா கூட, எல்லாரு கூடயுமே இருந்திருக்கு. ஆனா எப்படி இதை மட்டும் சொல்லி என்னை வெளியில தூக்கி உட்கார வச்சிருக்காங்கிறது இப்ப வரைக்கும் என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா என்னோட கேமை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா விளையாண்டேன். ஸோ அதுதான், இதெல்லாம் தான், இதனாலதான் நான் எவிக்ட் ஆகி வெளில வந்திருக்கேன். ஆனா அது வந்து ஒரு தப்பான கண்ணோட்டம். அந்த வாரம் நீங்க எலிமினேட் ஆகலைன்னா வேற யார் ஆயிருப்பாங்க நினைக்கிறீங்க? கலையரசன். நான் திங்க் பண்ணது கலையரசன் தான். பிகாஸ் கலையரசன் உள்ள ஒண்ணுமே பண்றது இல்லை, இப்ப வரைக்கும் எதுவுமே பண்றது இல்லை. வெளியில வந்து நான் எபிசோட்ஸ் பாக்குறப்பதான் எனக்கு செம ஷாக்கிங்கா இருந்துச்சு. கலையரசன் வந்து செகண்ட் 3rd வீக் அந்த டைம்லலாம் வந்து ஃபுல்லா எங்க கூட தான் இருந்தாரு. பாரு கூட போய் உட்கார மாட்டார். ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பாரு, திவாகர், கலையரசன் இவங்க 3 பேரும் தான் எப்பவுமே ஒன்னா இருப்பாங்க, உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வீக் எண்டு 3rd வீக் ஸ்டார்ட் ஆகும் போதுல கலையரசன் வந்து அவங்க பாரு பக்கம் போறது இல்ல, எங்க கூடயே இருப்பாரு. சோ அப்ப வந்து அவர் நிறைய விஷயம் சொல்லுவாரு, லைக் பாருக்கு எதிரா, பாரு பிடிக்கலங்கிற மாதிரியே. எங்களுக்குலாம் உண்மையிலேயே இவரு ஓகே, இவர் அதுதான் ஃபீல் பண்றாரு, அதனாலதான் சொல்றாரு. கலை ஓகே திங்க் பண்றாரு, அட்லீஸ்ட் இப்பயாவது திங்க் பண்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா வெளியில வந்து எபிசோட் பார்த்துக்கு வந்து கலை வந்து சூப்பரா டபுள் கேம் ஆடி இருக்காரு. இங்க வந்து ஒரு மாதிரி பின்னாடி புரணி பேசுறது மட்டும்தாங்கிறது பிக் பாஸ் கிடையாது. நீ பின்னாடி பேசலாம், ஆனா பின்னாடி பேசுறது நீ முன்னாடி அந்த பர்சன் மூஞ்சிக்கு முன்னாடியும் பேசணும். அதுதான் இந்த இடம். ஆனா இவர் அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி கேம்லயோ வேற எதுலயுமே எதுவுமே பண்ணல. அவர் ஏன் இன்னும் அங்க இருக்காருங்கிறதே எனக்கு புரியல. சோ நான் இல்லைன்னா கண்டிப்பா கலையரசன் தான் வெளில வந்திருக்கணும், அவர் தான் வந்திருக்கணுமே அந்த வீக். ஸோ டைட்டில் யார் வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க?
ஆக்சுவலாக நான் வெளியில் வந்தப்போ ஜாக்லின் இந்த கொஸ்டின் கேட்டாங்க இன்டர்வியூவில். அப்போ வந்து நான் எஃப்ஜே இல்லைனா கெமின்னு சொன்னேன். அது ரெண்டுமே தப்புங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். பிகாஸ் அப்போ நான் உள்ளேருந்து பார்த்துட்டு வந்த பெர்ஸ்பெக்டிவ் வெளில வந்த உடனே இமீடியட்டாக கொடுத்த இன்டர்வியூ அது. ஸோ அப்போதைக்கு என்ன நான் பார்த்துருக்கேனோ அதை வச்சு நான் சொன்னேன். எனக்கு அப்போதைக்கு வேறு யாருமே பெருசாக ஃபீல் ஆகலை. ஆனால் இப்போ நான் அது தப்புன்னு சொல்கிறேன். இப்போவுமே எனக்கு டைட்டில் வின்னர் யாருமே அங்கே இருக்கிற யாருமே இன்னும் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கூட இன்னும் ஒர்த் இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். மேபி டாப் 5க்கு இவங்க போவாங்க அப்படின்னு வேணா சொல்லாமே தவிர அந்த டைட்டில் வின்னருங்கிற வார்த்தைக்கு அங்க இருக்கிற யாருமே இன்னும் அவங்க தகுதி கொண்டு வந்துக்கல. வீட்டில் உள்ள யார் ஃபேக்கா இருக்காங்க? முக்கால்வாசி எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் ரியலா அதுவும் இருக்காங்களான்னு தெரியாது, பட் ஓரளவுக்கு இருக்காங்க. மோஸ்டா எல்லாருமே கேமராக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் ஒரு வினோத்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கும் கெமிக்கும் ஏதாவது போயிட்டு இருக்குன்னு வைங்க, டக்குன்னு வினோத் எங்கேயாவது இருந்தாருன்னா வந்துருவாரு, வந்து ஏதாவது பேச ஆரம்பிப்பாரு. அண்ட் திவாகரன் நான் எங்கெல்லாம் இருக்காங்களோ யார் கூட எல்லாம் இருந்து ஏதாவது கான்வர்சேஷன் போச்சுன்னா அந்த இடத்துல வினோத் வந்துருவாரு. கம்ருதீன் பின்னாடி வந்துருவாங்க. 2 பேரும் என்ன பண்றாங்க அவங்க பின்னாடி வந்து நின்று மார்க் பண்ணி டான்ஸ் ஆடுறது, இதுதான் பிக் பாஸா? எனக்கு சீரியஸாவே புரியல. அதெல்லாமே ரொம்ப ஃபேக் தான், கண்டென்ட்டுக்காகன்னு பண்றது. முக்காவாசி வினோத், கம்ருதீன், சபரி எனக்கு முன்னாடி இருந்தே தெரியும். உள்ள பாக்குறப்போ கூடயே இருந்து நான் தான் சொல்றேன்ல, இப்ப உள்ள ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்று நடந்துட்டு இருக்கு. நான் எங்க இருந்து எதை பாக்குறனோ அது மட்டும் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நடக்கிறது தெரியுது வீட்டுக்குள்ள. ஸோ இன்னொரு சைடு என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்க என்ன பேசிக்கிறாங்கிறதே தெரியல. இப்ப நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் சபரிலாம் சூப்பரா சேஃப் கேம் ஆடிட்டு இருக்கான். ஃபேக்கா அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணு. அதெல்லாம் இந்த மக்களுக்கு அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி ஒண்ணு ஃபேக்கா பண்ணுனா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? எனக்கு புரியல. அப்படியே பாசமலர் தங்கச்சி தூங்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாம கையெடுத்து கீழே வைக்கணும்னு வைக்கிறது, தலையை தடவி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ட்ராமாட்டிக்கா இருக்கு. சபரிக்கு சொல்லி கொடுக்கவே தேவையில்லை. கேமரா நாலேஜ் அவ்வளோ இருக்கு. எந்த இடத்துல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், எந்த இடத்துல எது பண்ணா ஹைப் ஆகும், எந்த இடத்துல என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்தா பிடிக்கும். சபரி கூல் அப்படின்னு ஒன்று பண்ணாரு. சிரிப்பா இருந்துச்சு எனக்கு அதை பாக்குறப்போ. அவ்வளோ ஃபன்னியா இருந்துச்சு. அது கூடவா பாக்குறவங்களுக்கு புரியல, இது ரொம்ப ட்ராமாட்டிக்கா இருக்கு, இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ்க்காக பண்றதுன்னு அது கூடவா புரிஞ்சுக்க முடியல இங்க யாருனாலையும். ஸோ இவங்க எல்லாருமே ஃபேக்கா தான் இருக்காங்க உள்ள. உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா என்ன டாஸ்க் சொல்வீங்க? எனக்கு பிசிக்கல் டாஸ்க் பார்ட்டிசிபேட் பண்றது பிடிக்கும். ஆனா அதை தாண்டி நேற்று வச்ச மாதிரி யாரா அந்த பையன் மாதிரி டாஸ்க்லாம் எனக்கு பிடிக்கும். பிகாஸ் அதுதான் நமக்கு தோன்றதை ஸ்ட்ரைட்டா பேசக்கூடிய ஒரு டாஸ்க் இல்லை. அந்த மாதிரி டாஸ்க்ஸ் எனக்கு பிடிக்கும். பிசிக்கல் டாஸ்க்ஸும் எனக்கு பிடிக்கும். ஸோ 20 days மேலே ஆயிடுச்சு. வீட்டில் இன்னும் யார் கேமே ஸ்டார்ட் பண்ணாமல் சும்மா இருக்கிறாங்க நினைக்கிறீங்க? கலை, ஈவன் கனி, சபரி எல்லாமே எனக்கு அப்படிதான் இப்ப ஃபீல் ஆகுது. நான் உள்ள இருந்து பார்த்தது வேற. ஆனா இப்போ எனக்கு ஃபீல் ஆகுறது வந்து அவங்க எல்லாருமே சேஃபா அவங்க கேங்குக்குள்ளேயே இருந்து, ஆப்வியஸா நானும் அங்க இருந்தப்போ அப்படிதான் இருந்தேன். ஆனா நான் கேம்னு வந்துட்டா, டாஸ்க்னு வந்துட்டா அட்லீஸ்ட் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன். அவங்க கொடுக்குற இன்புட்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். எஃப்ஜேவே திட்டணும்னாலும் நான் திட்டுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் இருந்திருக்கேன். சபரி, கனி, அரோரா, துஷார் இவங்க எல்லாருமே இன்னும் கேமை ஸ்டார்ட்டே பண்ணலையோ ஏதோ ஒரு வகையில அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துக்கிட்டு ஒரு கம்ஃபர்டபுளான ஜோன்ல மாத்தி அவங்களுக்குள்ளேயே அவங்கள சேவ் பண்ணிக்கிட்டு, திவாகர் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்குள்ளேயே அவங்க சேவ் பண்ணிட்டு ரொம்ப சேஃபா ஆடிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்ட்ராங்கா பட்டதை பேசிட்டு டக்குன்னு ஆடுறது திவாகர், பாரு, வியானா இவங்க எல்லாருமே. வியானால நேற்று டாஸ்க்ல சூப்பரா சொன்னான். எல்லாருமே அந்த டைட்டிலுக்கு ஏத்த பர்சன். நான் மனசுல வெளியில உட்காந்து நினைச்சிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு டக்குன்னு சொன்னான். ஸோ அந்த மாதிரி தான் ஆடணும். இவங்க மோஸ்டா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி இன்னும் கேம் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல சேஃபா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொன்னாலும் கீழே வந்து கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன சொல்றது, பாக்குறீங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரீங்க, ஒரு 2 சைடு பிஆர் ஒர்க்னே வச்சுக்கோங்களேன். நான் பிஆர் வச்சுட்டு போகல, மற்ற கண்டஸ்டண்டோட பிஆர் ஒர்க் என்னைய தாக்கி இருக்காங்கன்னா அதை கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்களும் அதுக்கு பின்னாடியே போயிட்டு இம்மீடியட்டா ஒருத்தவங்களை திட்டுறதுன்னா அவங்க எல்லாருக்குமே அவ்வளோ ஈஸி ஆயிருது. ஒருத்தவங்கள பேஜ்ல வந்து அவங்கள பத்தி அசிங்கமான வார்த்தைகளை திட்டுறதுன்னா அவ்வளோ ஈஸியா இருக்கு. நான் என்ன சொல்றேன், அவ்வளோ கஷ்டமா இருந்தா ஷோவை பார்க்காதீங்க.
பாக்குறீங்கன்னா எல்லா ஆங்கிள்லயும் பார்க்கணும். ஒரு கேமரா ஆங்கிள் தப்பா வச்சு என்ன ஒண்ணு வந்து நான் அந்த பையனை கிள்ளிட்டேங்கிறத வந்து நீங்க எல்லாரும் பேசுறீங்கன்னா அதை கொஞ்சமாவது யோசிக்கணும். அந்த ஆங்கிள் தப்பு, காட்டின ஆங்கிள். அண்ட் நான் அவன் இடுப்பை கிள்ளிருக்கேன். எனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க வெளியில. ஒரு ஒரு பசங்க கூடயோ ஒரு பொண்ணுங்க கூடயோ நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம்னா கிள்ளியோ அடிச்சோ கடிச்சோ நம்ம விளையாட மாட்டோமா? அது ஜென்ரலா நடக்கிறது தானே. ஒருத்தன் எடுத்து அதை போட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக கண்மூடித்தனமா எல்லாரும் வந்துட்டு என்னங்க எனக்கு புரியல. நிறைய வார்த்தைகள் இப்ப நான் இங்க சொல்ல முடியாது, அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது. இன்னும் ஒரு சிலர் உள்ளுக்குள்ள இப்ப உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறத விடவா நான் பேடா பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் பேடா கெட்ட வார்த்தை எதுவுமே பேசல. எஃப்ஜே கிட்டயும் பேடாவோ வல்கராவோ நான் எதுவுமே பிஹேவ் பண்ணல. லவ் பண்றேன்னு கூட சொல்லிக்கல. இந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்க ஃபுல்லா தப்பு அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் நீங்க என் பேஜ்ல வந்து திட்டிட்டு இருக்கீங்க. அது நான் கேர் பண்ணிக்கல, பட் ஸ்டில் திட்டிட்டு இருக்கீங்க. ஆனா என்னென்னவோ நடக்குது உள்ள, அது அப்பட்டமா வெளில காட்டுறாங்க. அதெல்லாம் ஏன் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? அதெல்லாம் கொஸ்டின் பண்ண மாட்டீங்களா? ஒன்ன பார்த்துட்டு ஒரு சைடு ஒருத்தனை அடிச்சு அது பயங்கரமா போகுதுன்னா அந்த லைக்குக்காகவும் அந்த வியூஸ்க்காகவும் யாரை வேணாலும் போட்டு அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க. என்னோட கேமை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணங்கிறது புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு சில பீப்புள்ஸ் எனக்கு வந்து டிஎம்ல அத்தனை பேர் எனக்கு வர டிஎம் எல்லாமே செம பாசிட்டிவ். அது எல்லாமே நான் அந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க எல்லாருமே பிக் பாஸ ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மக்கள். அவங்க எல்லாருமே எனக்கு டிஎம் தான் பண்றாங்களே தவிர அந்த யாருமே வந்து என்னோட பேஜ்ல என்னோட போட்டோஸ்லயோ போஸ்ட்லயோ கமெண்ட் பண்றது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு எதை எங்க கமெண்ட் பண்ணணும். அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இப்ப கமெண்ட்ல பண்றாங்கன்னா இந்த ஒரு கும்பல் இருக்காங்கல்ல, எதுன்னே தெரியாம முழுசா தெரிஞ்சுக்காம வந்து அசிங்கமா பேசுறவங்க, அவங்களையும் போய் தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு இந்த சோசியல் மீடியா என்னவா ஆயிடுச்சுங்கிறதே எனக்கு புரியல. ஒரு ஷோ பாக்குறீங்க, ஒரு ஆங்கிள் இருந்து ஒண்ணு காட்டுறாங்கன்னா அந்த ஆங்கிள் இருந்து மட்டும்தான் யோசிப்பீங்களா? அங்க 60 கேமரா இருக்குல்ல, ஆப்போசிட் கேமரால இருந்து நீங்க யோசிச்சிருக்கலாம், இன்னொரு சைடு கேமரால இருந்து நீங்க யோசிச்சிருக்கலாம். எந்த ஆங்கிள் இருந்துமே யோசிக்காம ஒன்னு வைரல் ஆகுது, ஒன்னு ட்ரெண்ட் ஆகுது, இவளை அடிச்சா நம்மளும் போவோம் அப்படின்னு அடிக்கிறீங்கன்னா அடிச்சுட்டே இருங்க, எனக்கு அது கவலையே இல்லை. ஏன்னா நான் என்ன பண்ணேன், எப்படி விளையாண்டேன், என் கேம் எப்படி இருந்துச்சு, உள்ளுக்குள்ள கண்டஸ்டன்ட்க்கு நான் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியும். வெளியில வந்ததுக்கு அப்புறமும் 20 நாள் நான் இருந்தேன்னா அந்த 20 நாள் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் நான் கொடுத்துருக்கேங்கிறது வெளியில வந்து பார்த்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இதுக்கு மேலேயாவது உள்ள இருக்கிறவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்றீங்கன்னா எல்லா ஆங்கிள் இருந்தும் யோசிச்சுட்டு பேசுங்க. யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுங்கிறதுல கரெக்டான ஒரு டெசிஷன் எடுங்க. கண்ணா பின்னான்னு வார்த்தைகளை விட்டுட்டு கண்ணா பின்னான்னு பேசிட்டு அடிக்க கையோகிட்டு அடிக்க வந்து ரெட் கார்டு வாங்க வேண்டிய கேஸ் எல்லாம் உள்ள இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க.